அழகாவூரி கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாரையும் ரொம்ப அன்பாக நடத்துவாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த பாட்டியை ரொம்பவே பிடிக்கும். அவங்க எல்லாரும் அடிக்கடி அந்த பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்காகவும் அவங்களோட அட்வைஸை கேட்குறதுக்காகவும் அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும் வருவாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்க இளைஞர் ஒருத்தர் அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன நடந்தாலும் சரி உங்களை நான் சோகமாக பார்த்ததே இல்லை, அது எப்படி அப்படின்னு கேட்டான். அப்போது அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, வாழ்க்கையில் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும், சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் பேர்டாக இருக்கும். ஸோ சந்தோஷத்தை நீ உனக்குள்ளே தேடு, உன்னைய சுற்றி இருக்கிறத வச்சு தேடாத அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதுக்கு அந்த இளைஞன் கேட்டால், அது எப்படி பாட்டி, ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது நம்மளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அப்போது அந்த பாட்டி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் இளமையாக இருக்கும்போது எனக்கு ஒரு கணவன் 2 குழந்தைகள்னு என் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எப்பவுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கதைகள்லாம் பேசி வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு நாள் என் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள் எவ்வளவோ முயன்றோம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், அவரை எங்களால் காப்பாற்ற முடியலை. அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்போது நான் ரொம்பவே சோகமாக இருந்து ரொம்பவே அழுதேன். இனிமே என் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையே அவ்வளவுதான், இனிமே எதுவுமே இல்லை. அந்த இளைஞர் பாட்டியோட கதையை ரொம்பவே கவனமாக கேட்டுட்டு இருந்தாரு. பாட்டியும் அவங்களோட கதையை அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து எனக்கு புரிய ஆரம்பித்தது, இப்படியே அழுதுட்டு இருந்தா எதுவுமே திரும்பி வராது, இழந்த என் கணவரும் திரும்பி வரமாட்டார், என் குழந்தைகளுக்காக என் வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த நிமிஷத்துலேருந்து வாழ்க்கையை நான் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமோ துக்கமோ மாறி மாறி வரதான் செய்யும். அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன், என்னோட எந்த நிலைமையும் என்னோட சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு. அந்த இளைஞர் ரொம்பவே ஆச்சரியத்தோட அந்த பாட்டிகிட்ட அதை எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே, நான் எப்பவுமே இன்னைக்கு நாள் புதிய நாள், இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி என்னையை நானே மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சில சமயம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் என் சந்தோஷத்தை தேடுவேன். ஈவன் ஒரு பூ பூக்கிறதா இருக்கட்டும், சூரியன் உதிக்கிறதா இருக்கட்டும், கார்டனில் பூக்களுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் இருந்து சின்ன சின்ன விஷயத்துலையும் நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். சில சமயம் என் நண்பர்களை பார்ப்பேன், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் இருந்தாலும் எப்படி கெட்டது நடக்கும்போது உங்களால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். உடனே பாட்டி சொன்னாங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அப்போ நான் என்ன நினச்சிக்குவேன்னா, இதுவும் கடந்து போகும், எந்த ஒரு கெட்ட விஷயமும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க போகிறதில்ல, அதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஸோ வாழ்க்கையில் எப்பவுமே நான் கெட்ட விஷயங்களை நினைக்கிறதில்ல, நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் வாழ்க்கையில் கிடைக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறேன். என்னோட தோழிகள், மக்கள், அப்புறம் இப்போ நான் உயிரோடு இருக்கேன், அது மாதிரி என்னோட வாழ்க்கையில் இருக்க நல்லது மட்டுமே நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுதான் என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. எப்பையும் வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்காமல் நல்ல விஷயங்களையும் நினைக்கும் போது நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி செய்கிறது ஈஸி இல்லை, ஆனால் நம்மளால் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நினைக்கிறத பண்ண முடியும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அந்த இளைஞர் பாட்டிக்கு நன்றி சொன்னார். அந்த இளைஞர் பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டை நோக்கி போனார். அப்போ இருந்து அவர் பாட்டி சொன்ன எல்லா அறிவுரைகளையும் நினச்சிக்கிட்டே போனார். அவரும் அவரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் இருக்க சந்தோஷத்தையும் தேட ஆரம்பித்தார்.
அதிலிருந்து அவரோட வாழ்க்கை ரொம்பவே மாற ஆரம்பிச்சது. அவர் வாழ்க்கையில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தார். ரொம்பவே பாசிட்டிவாக எல்லாமே நடந்தது. பாட்டி சொன்ன அறிவுரையை வச்சு அவரும் அவரோட வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். பாட்டியோட ஸ்டோரி ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பித்தது. எல்லாரும் பாட்டிக்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. அப்போது பாட்டி சொன்னாங்க, சந்தோஷன்றது உன்கிட்ட இருக்கிறதில்ல, நீ ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்க சின்ன சின்ன சந்தோஷத்தை பார்க்கும்போது வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் பாட்டியோட அறிவுரைப்படி சின்ன சின்ன விஷயத்துலையும் சந்தோஷத்தை தேட ஆரம்பித்தாங்க. இறுதியாக ஒட்டுமொத்த கிராமமுமே ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருந்தாங்க.